தனிந்திடவா தனியே காத்தே கண்ணி என்னோடும் முன்னோடும் வாழும் தெரியுது வரும் மதனம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது போய் அம்மா காட்டலாம் இதான் ஏர்போர்ட் கடைசி மூலையில ஏர்போர்ட் இருக்கும் துபாய் போகணும்னா இங்க இதுதான் போகணும் ஆர்டர் அங்க போனா தான் வரும் ஏர்போர்ட் முன்னாடி இருக்குது பாத்தியா மேல வர கொடி வர எவ்வளவு வருஷம் போட்டிருக்காங்க மேல வர இந்த கம்பத்துல வரும் மேல உள்ள போக முடியாது எங்கேயாவது போகணும்னா தான் உள்ள விடுவாங்க என்ட்ரன்ஸ் முன்னாடி தெரியுதா இதான் ஏர்போர்ட் இதுல உள்ள போனா உள்ளதான் அந்த பக்கம் ஏரோப்ளைன் இருக்கு பின்னாடி அதுல ஏறி தான் போவாங்க அது ஏரோப்ளைன் இறங்கும் போது தான் பார்க்கணும் அங்கே போது வரும் பார்த்தியா அங்கே போது வரும் தெரியுதா இதில் தான் வரும் மேலே வரும் மேலே பறக்கணும்ல இன்னொன்று வரும்ல அடுத்தது வந்தால் பார்க்கலாம் ஃப்ளைட் சைஸ் பொறுத்த சின்ன ஃப்ளைட்டாக இருந்ததுன்னா ஒரு 50-60 பேர் இருக்கு அதிகமாக இருந்தால் 100 பேர் அந்த மாதிரி பிடிப்பாங்க பெருசாக இருக்கும் நிறைய உள்ள இருக்கு ஒன்னொன்னா தான் அனுப்புவாங்க மொத்தமாக அனுப்பினா முட்டிக்க முடியல ஃப்ளைட்டு வர்றதே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வரும் 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும் எவ்வளோ 11 ஆர்டர் கொடுத்துருக்குறோம் மத்தியம் 2 ஆர்டர் கொடுத்தோம்னா ஓடிடலாம் அங்கே போனால் ஆர்டர் போட்டே இருப்பான் ஆர்டர்ஸ் ஓட்டுனது 830 ரூபா இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறேன் நம்மளா ஓட்டுனது 5000 ரூபா இதே கொடுத்தோம்னா உன்னை கூட்டிட்டு போய் சென்னையில் இறக்கி விட்டுருவாங்க என்ன ஊரா இதே மாதிரிதான் இருக்கு சென்னை இங்கதான்டா இருக்குது பக்கம்தான் இன்னும் இங்க வண்டியிலே போனோம்னா 2 நாள் போயிடலாம் ஒரே நாள் போயிடலாம் நைட்டு கிளம்பினோம்னா காலையில போயிடலாம் பக்கம்தான் தெரியல ஷூட்டிங் வண்டி எடுக்குது ஷூட்டிங் எடுக்க மாட்டாங்க நடிகர் யாராச்சும் வருவாங்க நடிகர் யாராச்சும் ஏரோப்ளைன்ல வருவாங்க அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கும் போயிட்டு அங்கே பாட்டு கச்சேரி போட்டிருந்தாங்கல்ல லைட்ல இருந்ததுல அது கொஞ்ச நேரம் பாட்டு போனோம்னா லைன்ல நிக்கிறாங்க வராங்கல்ல டிக்கெட் எடுத்தா தனியா பஸ்ல ஏத்திக்குவாங்க பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போய் பின்னாடி நிக்க ஏரோப்ளைன் அங்க கொண்டு உள்ள ஏற்றி விடுவாங்க ஓகே ஸோ காய்ஸ் நம்ம ஜோன் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நம்ம ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம டோட்டலாக வந்து இப்போ ஒரு எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5329 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ஸோ நம்ம 95 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ 6500 ரூபாய் வந்து நமக்கு ஏர்னிங்ஸாக வந்து சேலரியில் வரும் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க ஓகே ஸோ ரைட்டில் போனால் ஒரு கன்சர்ட் நடந்துட்டு இருக்கு சித் ஸ்ரீராம் அவரோட கன்சர்ட் நடந்துட்டு இருக்கு சித் ஸ்ரீராமோட கன்சர்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ மியூசிக் ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் நம்ம ஏதோ பார்க்கலாங்க இங்கே நின்று தான் நம்ம பார்க்கணும் பிகாஸ் நம்ம ஒர்க்கில் இருக்கோம் ஃபன் மால் உள்ள வந்து எல்லாமே இருக்கும் இந்த பில்டிங் இருக்குதுல்ல இங்கே தான் லேப் எல்லாம் கம்ப்யூட்டர் லேப் இருக்கும் அங்கே போவோம் இந்த பக்கம் போனால் ஹாஸ்டலு கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே உள்ளே இருக்கும் அந்த பில்டிங் தெரியுது பார்த்தியா அங்கே தான் உள்ளே வந்து கிளாஸ் அங்கே உள்ளே போகணும் அங்கே உள்ளே போனால் கிளாஸ் இருக்கும் ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ அரௌண்ட் ஒரு 9:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே தாங்க 2 ஆர்டர்ஸ் அதாவது பேட்ச் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பக்கம் இங்கே உட்காந்துருக்காங்க இருந்தாலும் எனக்கு தான் அசைன் ஆகுது பிகாஸ் அவங்க ஓட்டினாங்கன்னா எம்ஜி அச்சீவ் பண்ணிடுவாங்க நான் ஓட்டினேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் காய்ஸ் ஆக்சுவலி 2 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு இதான் ஏர்போர்ட் கடைசி மூலையில ஏர்போர்ட் இருக்கும் துபாய் போகணும்னா இங்க இதுதான் போகணும் வந்தா இதுதான் இங்க இருந்தா போகணும் ஏரோப்ளைன் ஏறி போகணும் ஆர்டர் அங்க போனா தான் வரும் இதான் ஏர்போர்ட் முன்னாடி இருக்குது பாத்தியா மேல வர கொடி வர எவ்வளவு வருஷம் போட்டிருக்காங்க மேல வர இந்த கம்பத்துல வர மேல
உள்ளே போக முடியாது. எங்கேயாவது போகணுன்னா தான் உள்ளே விடுவாங்க. இதான் ஏர்போர்ட் பார்த்துக்கோ. இதான் என்ட்ரன்ஸ் முன்னாடியில் தெரியுதா? பார்த்தியா? இதான் ஏர்போர்ட். இதில் உள்ளே போனால் உள்ளே தான் அந்த பக்கம் ஏரோப்ளைன் நின்றுருக்கு பின்னாடி. அதில் ஏறி தான் போவாங்க. அது ஏரோப்ளைன் இறங்கும் போது தான் பார்க்கணும். அங்கே போய் மூலையில் போய் நின்னா தெரியும். நம்ம போய் இறங்கலின்னு என்ன பண்ணுறது? பக்கம்தான், பின்னாடி தெரியும். ஜில்லு குஜிகா 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 ஜிகா ஜிகா ஜில்லு குஜிகா குஜிகா. அங்கே ஓதுவார் பார்த்தியா? கண்ணில் பார்த்தியா? அங்கே போதுவார் தெரியுதா? இதில் தான் வரும், மேலே வரும். மேலே பறக்கணும்ல. ஜில்லு குஜிகா குஜிகா. என்னன்னு பார்க்கலாம். இன்னொன்று வரும்ல, அடுத்தது வந்தால் பார்க்கலாம். ஆர்டர் ஓட்டி வச்சுறா. 95 ஆர்டர் காலையிலேயே ஓட்டி வச்சு. நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டணும். ஓட்டினா தான் காசு கொடுப்பாங்க. அதுக்காக ஓட்டுறதா சும்மா. இறங்கி நிற்க அப்படியே நடந்த ரோடு இருக்கும்ல, அப்படியே மெதுவாக வேகமாக போயிட்டே இருக்கும். நல்லா வேகம் போனதுக்கு அப்புறம் தான் மேலே பறக்கும். 6 வேணாம் போகலாம். 6 வேணாம் போகலாம். காசு கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓ, எங்கே போகணும்? மேலே பறக்கணும்ல, வெயிட்டாக இருக்கும்ல, அதனால வேகமாக போனால் தான் மேலே பறக்க முடியும். நின்றுக்கலாம். வரு இறங்கி நின்றுக்கோ. ஃப்ளைட் சைஸ் பொறுத்த, சின்ன ஃப்ளைட்டாக இருந்ததுன்னா ஒரு 50-60 பேர் இருக்கு. அதிகமாக இருந்தால் 100 பேர் அந்த மாதிரி பிடிப்பாங்க. பெருசாக இருக்கும். நிறைய உள்ள இருக்கு. ஒன்னொன்னா தான் அனுப்புவாங்க. மொத்தமாக அனுப்பினா முட்டிக்கும்ல. ஃப்ளைட்டு வர்றதே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வரும். எங்க 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ 11 ஆர்டர் கொடுத்துருக்குறோம் மத்தியம். இன்னும் 2 ஆர்டர் கொடுத்தோம்னா ஓடிடலாம். அங்கே போனால் ஆர்டர் போட்டே இருப்பான். ஆர்டர்ஸ் ஓட்டுனது உஞ்சலுக்கு ஜிக்கா உஞ்சலாடுது எடி மஞ்சள் கருவி உஞ்சலாடுது. இங்கே பாரு 830 ரூபா இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கிறேன். இந்த வாரமெல்லாம் ஓட்டுனது 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா உன்னை கூட்டிகிட்டு போய் சென்னையில் இறக்கி விட்ருவாங்க. என்ன ஊரா? இதே மாதிரி தான் இருக்கு. சென்னை இங்கே தான்டா இருக்குது. பக்கம்தான். இன்னும் இங்கே வண்டியிலே போனோம்னா 2 நாள் போயிடலாம். ஒரே நாள் போயிடலாம். நைட்டு கிளம்பினோம்னா காலையில் போயிடலாம். பக்கம்தான். தெரியல, ஷூட்டிங் வண்டி எடுக்குது. ஷூட்டிங் எடுக்க மாட்டாங்க. நடிகர் யாராச்சும் வருவாங்க. நடிகர் யாராச்சும் ஏரோப்ளேனில் வருவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கும்.
அதான் ஷூட்டிங் வண்டி தான். வருவாங்க, ஷூட்டிங்கில் எடுப்பாங்களாச்சு. போகலாமா? போயிட்டு போயிட்டு அங்கே பாட்டு கச்சேரி போட்டிருந்தாங்கல்ல, லைட்டில் இருந்ததில்ல, அது கொஞ்ச நேரம் பாட்டு போனோம்னா. ஆர்டர் ஓட்டினாலும் காசு வராதுடா. 95 ஆர்டர் ஓட்டியாச்சு, 6500 போட்டுருவாங்க. நைட்டு எவ்வளோ ஓட்டினாலுமே அதே அமௌண்ட்டு தான் போடுவானுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டக்கூடாது. ஏன்னா இப்போ 4000 தான் ஓட்டியிருக்கிறேன். அப்போ 95 ஆர்டர் ஓட்டிட்டுனா 6000 கொடுத்துருவான். மறுபடியும் ஓட்டிகிட்டே இருந்தனால 5000 தான் வரும். அதனால அவன் 6000 தான் போடுவான், 6500 தான் போடுவான். அதனால அப்படி ஓட்டக்கூடாது. நமக்கு தானே வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு. ஓட்டினாலும் ஒரே காசு, ஓட்டினாலும் ஒரே காசு தானே. டைமாக கிளம்ப, நாளைக்கு பகலில் வந்து பார்க்கலாம். போய் பார்த்து நேரமாக 1 மணி நேரத்துக்கு ஒன்று தான் வந்து போகும். சொல்லணும் போச்சு பார்த்தியா. போலாமா? ஏற்கா இறங்கும் போது பார்த்தோம்னா மெதுவாக இறங்கிட்டு இருக்கோம். லைட்டு வர எவ்வளோ பவர் அடிக்குது. இறங்கும் போது மெதுவாக இறங்குமா, சத்தம் இருக்காதா, பெருசாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். ஏறும்போது பார்த்தோன்னா டக்குன்னு போயிடும். அதனால நமக்கு பார்க்கறதுக்கும் கரெக்டாக இருக்காது. இருட்டாமல் இருக்குதா, பகலில் வந்தோம்னா நல்லா பார்க்கலாம். நாளைக்கு இது வரலாம். லைனில் நிற்கிறாங்க வரங்கள்ல. டிக்கெட் எடுத்தால் தனியாக பஸ்ஸில் ஏற்றிக்குவாங்க, பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் பின்னாடி நிற்கி ஏரோப்ளைனு அங்கே கொண்டு உள்ளே ஏற்றி விடுவாங்க. அங்கே பின்னாடி இருக்கு ஏரோப்ளைன் நிற்கிறதெல்லாம். ஃப்ளாக் வேறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பகலில் தான் நல்லா தெரியும். ஓகே, ஸோ காய்ஸ் நம்ம ஜோன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டோட்டலாக வந்து இப்போ ஒரு எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5329 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ நம்ம 95 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6500 ரூபா வந்து நமக்கு ஏர்னிங்ஸாக வந்து சேலரியில் வரும். ஸோ 1000 வாட் வந்து அவங்க சேர்த்து போட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் இங்கே பாருங்கள் காய்ஸ், ஆக்சுவலி வந்து ஒரு ஆடி போயிட்டுருக்கு 0001 ஓட கார் நேம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் கலரில் இருக்குது, க்ரே கலர் தானே அது, சாம்பல்னா க்ரே தானே. கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. ஓகே, ஸோ ரைட்டில் போனால் ஒரு கன்சர்ட் நடந்துகிட்ருக்கு, சித் ஸ்ரீராம் அவரோட கன்சர்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித் ஸ்ரீராமோட கன்சர்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ மியூசிக் ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன். நம்ம ஏதோ பார்க்கலாங்க, இங்கே நின்று தான் நம்ம பார்க்கணும், பிகாஸ் நம்ம ஒர்க்கில் இருக்கோம். லைட்டு பார்த்தா எப்படி அடிக்குதுன்னு பவராக இருக்குது. லைட்லாம் ரொம்ப பவராக இருக்கும். எப்படி தெரியுது பார்த்தியா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, போய் அம்மா காட்டலாம். அணிந்திடவா தனியே தெரியுது பாரு மதனம்.
போலாமா? ஜாகுவார் கார் இருக்கும். அங்க சீட்டு வச்சு மறைச்சிருந்தாங்கல்ல, அங்க சைட்ல சீட்டு வச்சு மறைச்சிருந்தாங்கல்ல, அங்கெல்லாம் உள்ள ஆளுங்க இருப்பாங்க. ஃபுல்லா இந்த பசங்க பிள்ளைகளாம் இங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே அங்க உள்ள இருப்பாங்கல்ல, எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஃபுல்லா கூட்டமா இருக்கும். போற பேர் வெளியே வருவாங்க. 1000 பேர் 2000 பேர் உள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஃபுல்லா இதாயிரும், ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிரும். ரோடெல்லாம் பிளாக் ஆயிரும். ஃபன் மால் உள்ள வந்து எல்லாமே இருக்கும். ஃபன் மாலுக்குள்ள எல்லாமே இருக்கும். துணிக, சாப்பிட்றது, விளையாடுறது, சினிமா தேட்டரு எல்லாமே உள்ள இருக்கும். காலேஜில் லேப் வந்து இங்கே இருக்கும். இந்த பில்டிங் இருக்குதுல்ல, இங்கே தான் லேப் எல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அங்கே போவோம். இந்த பக்கம் போனால் ஹாஸ்டலு. கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே உள்ளே இருக்கும். அந்த பில்டிங் தெரியுது பார்த்தியா, அங்கே தான் உள்ளே வந்து கிளாஸ். அங்கே உள்ளே போகணும். அங்கே உள்ளே போனால் கிளாஸ் இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அரௌண்ட் ஒரு 9:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தாங்க 2 ஆர்டர்ஸ், அதாவது பேட்ச் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பக்கம் இங்கே உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தான் ஆசை ஆகுது. பிகாஸ் அவங்க ஓட்டினாங்கன்னா எம்ஜி அச்சீவ் பண்ணிடுவாங்க. நான் ஓட்டினேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நான் ஆல்ரெடி எம்ஜி ஓட்டிட்டேன், அதனால தான். ஸோ லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். எம்ஜி ஓட்டுறவங்க ஓட்டக்கூடாது, அவ்வளோதான். காய்ஸ் ஆக்சுவலி 2 ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ டே எண்ட்ஸ் வித் திஸ்